ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எஸ், மோஸ்ட் அவைட்டட் ஒரு ட்ராக்கு சிறுகடி காசையில். ஸோ இதை தான் நம்ம இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தோம், எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஒரு ட்ராக்கான அப்டேட் இன்றைக்கி ப்ரோமோவில் ரிலீஸ் ஆயிடுச்சு. எஸ், சிறுகடி காசை ஃபேன்ஸ் ஹாப்பிப்பா. என்ன தான் ஒரு நெகட்டிவ் ட்ராக் போகுது, பேர் செப்பரேஷன் அப்படின்னாலுமே கொஞ்சம் ஏதாச்சும் லைட்டாக பாசிட்டிவாக வந்திருந்தால் கூட நமக்கு ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்போம். பட் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் இல்லையா, இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஆரம்ப புள்ளி இன்னைய ப்ரோமோவில். எஸ், மீனாக்கு ஓரளவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு. அதாவது முத்து கார் விற்றதுக்கான ரீசன் இதுதான். அதாவது என்னென்னா, அவர் சிட்டி இது மாதிரி அர்ஜென்ட் பண்ணதால் தான் காரை விற்று பணத்தை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோவப்பட்டு மீனா போயிட்டு சிட்டிட்டு பிடிச்சி கத்திட்டு வராங்க. ஸோ கத்திட்டு முத்துக்கிட்ட இந்த மாதிரி இதான் ரீசன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஸோ இதுக்கப்புறமாச்சும் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குட்டி ரீயூனியன் அவங்களுக்குள்ள. பட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, பட் லிட்டில் பிட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுக்கப்புறம் ட்ராக்ஸ் மூவ் ஆனால் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, சிட்டியுடைய அந்த நெகட்டிவ் கேரக்டர். ஸோ அவர் இதுக்கப்புறம் மீனா இவ்வளோ கத்திட்டு போகிறால, இதுக்கப்புறம் முத்து கூட வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி சிட்டியுடைய ஒரு பிளான். ஸோ அதுக்கு யாரை கையாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சத்யா அந்த பகட கையாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவரை வச்சு இங்கே எப்படி மூவ் பண்ணலாம். நான் கூட ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சத்யா கூட சொல்லியிருப்பாரு, நான் எப்படி வீட்டில் பேசுகிறேன்னு பாரு, இதுக்கப்புறம் என்னுடைய இது பாரு அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் பணத்தை கொடுத்து அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் இஷ்யூவை கிரியேட் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி சத்யாவே கோவத்தில் இருக்காரு. ஸோ கொஞ்சம் தூண்டி விட்டால் போதும். ஸோ அங்கே ஒரு நெகட்டிவ் ட்ராக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ சத்யா சைட்லேருந்து. ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் பேர் சைட்லேருந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ராக் வருது அப்படின்னு சொல்லும்போது நமக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான். அதே போல் இன்னொரு பக்கம் இந்த ட்ரூத் ரிவீல் வீட்டுக்கு தெரிய வந்தால் என்ன பெரிய இஷ்யூ ஆகுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் முத்துவுடைய அந்த அதிரடியான பதில் என்ன அப்படின்னா, அந்த தூக்கிட்டு போன அந்த பணத்தை, அதாவது அந்த 27 லட்சம் கிட்ட எடுத்துகிட்டு போயிருப்பார் இல்லையா மனோஜ், நானே அந்த கவுண்டே மறந்துட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஒரு ட்ராக்கை. எஸ், அத்தனை லட்சத்தையும் கொண்டு வச்சாங்க அப்படின்னா நான் இந்த ஒரு 6 லட்சத்து பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுடைய அந்த அதிரடி பதில். ஸோ இந்த ஒரு இதை தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா சும்மா எல்லா டைமும் அமைதியாக பேசாமல் அப்படியே போயிட்டு இருக்கிறத விட அட்லீஸ்ட் டைலாக்ஸ் கொடுத்து ஒரு பெரிய கொஞ்சம் சீன் மாதிரி கிரியேட் ஆச்சுன்னா கூட பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நமக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்பைஸியாக இருக்கும் எபிசோட்ஸ் பார்க்குறதுக்கு. எஸ், மீனாவுமே கோவப்பட்டு எதுவும் பேசாமல் போகிறதும், முத்து கோவப்பட்டு எதுவும் பேசாமல் அழுதுட்டு அந்த சோகமான பிஜிஎம் போட்டுட்டு இருக்கிறத விட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சண்டை போட்டுக்கிட்டா கூட நமக்கு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இல்லை, பட் ஓரளவுக்கு நிம்மதியாகவாச்சும் இருக்கும் எதை நடக்குது சீரியலில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே டீம் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் டிஆர்பியுமே அதுக்கான ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.